மரமட்டையெல்லாம் விட்டுவிட்டு பாலவனத்துக்கு வந்திருக்கேன். வெங்கையா, எங்கயா போன நீ? எங்க போனியோ? பாலவனத்துல வந்து பசிக்குது. பாலவனத்துல பசிச்சா என்னத்த திங்க? மண்ணத்தான் நான் திங்கணும். வெங்கையா, ஏங்கய்யா, எங்கய்யா போன நீ? ஐயோ, எங்க போனியோ? எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சியா? நடக்காது. டேய், பிடிங்கடா அவளை. தளபதியாரே, ஏற்கனவே ஒரு தடவை மோதினீங்க, கழுத்துல சக்கரம் கிடைச்சது. இப்ப இன்னொரு முறையா? இப்ப என்ன கிடைக்குமோ? என் கழுத்துல சக்கரத்தை மாட்டினா இவ கழுத்துல நான் தாலியை கட்ட வேண்டாமா? மந்திரவாதி, இந்த மகுடவதிக்கு கிடைக்க போற மகுடமே இவகையில தான் இருக்கு. மகுடமா? புரியலையே. போக போக புரியும். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்திலே முகாம், நாளை காலையில் பவள நாட்டுக்கு பயணம். பாலைவனத்தின் முகாம். தளபதியாரே, பாலைவனத்துல கூடார அடிக்க போறமே, அங்க இந்த பொண்ணு ஆட சொல்லுவோமா? ஆட்டமா? ஏற்பாடு செய். பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்துல முகாம் போட போறான். நான் உனக்கு வேற உடைகள் தரேன். நீ எங்க நடனமாடு. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். முடியாது. நான் ஆடுறது அது என் தலைவருக்கு முன்னாலதான். இந்த பாவிக்கு எதிரே என்னால ஆட முடியாது. ஜீவா, நான் சொல்றது கேளு. அந்த மகளை பத்தி பெரிய அயோக்கிய. அவனை எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கும் மானத்துக்கு அவனால ஆபத்து ஏற்படும். நீ தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நான் சொல்றதை கேளு ஜீவா, நீ ஆடித்தான் ஆகணும். வெங்கையா, வெங்கையா, எங்கய்யா போன நீ? எங்க இந்த பக்கம்? ஜீவா, ஜீவா, ஜீவா எங்க? அந்த பாதி போய் மகுடபதி அவளை தூக்கிட்டு போலாம். எங்க கொண்டு போலாம்? அதுவும் அங்கே கூட அடிக்க போறாங்களா? வாங்க. அதுவும் பத்தியா கூட அடிக்கிறாங்க. வாங்க. தளபதியார் வரதுக்குள்ள தயாரா? ஆமா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஜீவாவை கிட்ட கொண்டு வராங்க. யாரையாவது அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டு. வேஷமா? அரசியல்ல வேஷம் போட்டு சிலருக்கு இப்ப சகஜம். குடுங்க. வெங்கையா,
ஒரு உடனே கிடைச்சிருக்கு, ஒட்டனே சாப்பிட்டுருக்கான். நீங்க போட்டுருங்க. நல்ல வேலையா இருக்கு. நீ தப்பிச்சுப்ப, நான் மாட்டிப்பேன். அப்புறம் வந்து பிச்சு விடுவானுங்களே என்ன. ஐயோ, ஒரு உடனே இருக்கு, என்ன செய்யுது இப்போ? என்ன பத்தி நீ கவலைப்படாத. எங்க எப்படி விடுவீங்க, எங்க மாட்டிக்குவீங்க? மண்ணுக்குள்ள போயிடுறேன். மூச்சு விடுறாண்டா. ஊதுவத்தி குழாய் வச்சிருக்கேன், ஊதுவத்தி குழாய். நான் பாட்டேன். ஜீவா, நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவன் முன்னால் ஆடும்போது உன் ஆத்திரத்தையோ வெறுப்பையோ காட்டுறத சில பேர் அழிக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. நீ உன் மானத்தை காப்பாத்திக்க சிரிக்க போற, அதுல தப்பே இல்ல. கடைசியில என் பொழப்ப சிரிப்பா சிரிக்க வச்சிடாத. ஆடுறியா? தலையை ஆட்டாத, கழுத்து சுடுக்கிட்டு வந்து செய்ய ஆட முடியாது. வா ஆடு, வா வா ஆடு, ஆடு வா வா ஆடு வா. தளபதியாரே, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப ஜீவா விதவிதமான உடைகள்ல புது புது நடனம் எல்லாம் ஆடப்போறா. அப்படியா? ஆமா, இப்ப நடனம் தான். அப்புறம் நீங்க ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடப்போறா. நல்லா தயார் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்திருக்கீங்க நீங்க. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. வழியில சந்திச்ச ரொம்ப நல்லா பாடினா, நல்லதை கண்டாதான் நமக்கு பொறுக்காத. பிடிச்சு போட்ட எப்படி பிரமாதம். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும். தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. பண்புக்கும் வளைந்து கொடு, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு. நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, இன்றோடு போகட்டும் திருந்தி விடு. உங்கள் இதயத்தை நேர்வழி திருப்பி விடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நிழல் பெறுவதில்லை கல் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகை பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தான், நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்ற
அவனை வெறும் பாடகம் தான் நினைச்சேன். நல்ல நடிகன் கூட. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம 2 பேரும் நல்லா ஏமாத்திட்டான். ஏன்டா வழக்கணைச்ச? வழக்கணை ஆட்டத்துல புது கட்டம் வரும்னா அடைச்ச கட்டிட்டு ஓடிட்டான். ஏங்க சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஓடினல. அப்படின்னா அவன் வெங்கையனாத்தான் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே நேரம் கழிச்சு தான் புரியுது. இப்படி போறாங்கன்னு பாக்குறேன். இது பாலைவனம். இங்கிருந்து சீக்கிரமா தப்ப முடியாது. அந்த ஜீவா எனக்கு கிடைச்சே ஆகணும். டேய் ஓடுங்கடா, தேடுங்க தேடுங்கடா. இது நீ ஒளிந்திருந்து வீரத்தை காட்டிய காடல்ல, எங்கள் நாடு. நாங்கள் கொடி கட்டி ஆட்சி நடத்தும் பவள நாடு. அந்த கொடிக்கு கயிறு இல்லையாம், அதற்கு உன் குடலையே கயிறாக்குகிறேன். அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. ஊரை இழுத்து வாருங்கள். செய்த குற்றம் கொடிய குற்றம். வேங்கை மலையைச் சேர்ந்த இவன் ஒற்றனாக வந்தான். பவள நாட்டை பிடிக்க திட்டம் போட்டான். ஆதாரத்தோட பிடிச்ச அரசின் முன்னால நிறுத்தின.
ஜீவா 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 என்ன வேஷம் இது? என்ன ஆச்சு? பைத்தியமா? இல்ல, ஆனா பைத்தியமா நடிச்சு உங்க அனுதாபத்தை பெற்று தப்பிக்க பார்க்கிறான். செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள போறியா இல்லையா? ஜீவா அரசு உங்களையே பழிக்கிறான். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. யாரங்கே? தண்டனை நடக்கட்டும். இந்த அகங்காரம் பிடித்தவனின் அங்கமெல்லாம் துண்டு துண்டாகட்டும். சக்கரங்கள் சுத்தட்டும். சதிகாரன் அழியட்டும். நடக்கட்டும். தண்டனை நிறைவேறட்டும். தளபதியாரே, இன்று முதல் இவன் என் மெய்காப்பாளன். இவன் ஆபத்தானவன். ஆனாலும் அஞ்சா நெஞ்சு. அவனை எல்லாம் மெச்சத்தக்க மாவீரன். பகைவனுக்கு பாராட்டா, அழிக்கப்பட வேண்டியவனுக்கு ஆரத்தியா? தளபதியாரே, வீரம் எங்கிருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் விவேகமான அரசியல். இத்தகைய ஒரு வீரனை நான் என் ஆயுள் காலத்தில் பார்த்ததே இல்லை. எங்கிருந்தோ வந்தவனா உங்கள் மெய்காப்பாளன்? அப்படி ஒரு பதவிக்கு இப்போது என்ன அவசியம் ராணி? என்னை சுற்றியிருப்பவர்கள் மீது சந்தேகம், அரசையே கவிழ்த்து விடுவார்களோ என்று சிறிய அச்சம். ராணி, உங்களை தவிர இவரை உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள், ராஜ மரியாதையோடு.
மாவீரரே, ஆணழகரே, ஆற்றல் மறவரே, வாருங்கள். ஜீவா, பல பேருக்கு முன்னால உண்மையை சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். பயப்படாது. என்ன நடந்தது? உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தெரியல. நான் இந்த நாட்டின் ராணி. இது அந்தப்புறம், என் சொந்தப்புறம். ஜீவா, உனக்கு என்ன பைத்தியமா இல்ல புத்தி பேரழிச்சு போச்சா? நான் சுய நினைவோடு தான் பேசுறேன். நீங்க தான் ஆள் தெரியாம, அடையாளம் தெரியாம, அரைமோதும் நெஞ்சம் தெரியாம புலம்புறீங்க. இல்ல ஜீவா, இல்ல. நீதான் எல்லாத்தையும் அடியோட மறந்துட்ட. என்ன பாரு, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நடு காட்டுல நீ தனியா என்ன வளர்க்கிற, பேசும் மொழிய, பழகும் பண்பை எனக்கு சொல்லி கொடுக்கிற, மடியில படுக்க வச்சு எனக்கு மருந்து கொடுக்கிற, சோறு ஊட்டல, குளிப்பாட்டல, என்ன மனிதராக்கல. சொல்லு ஜீவா, சொல்லு. இதெல்லாம் இல்லே சொல்றியா? நீ பேச மாட்ட. எப்படி பேச முடியும்? நீதான் பழைய ஜீவா இல்லையே. உன் காலில் கிடந்த விலங்கு உடைச்சேன், அடிமைத்தனத்துல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்தேன். ஆனா இப்ப பதவிக்கும் பணத்துக்கும் பணாரோபத்துக்கும் நீ அடிமை ஆயிட்ட. நான் சொல்றத கேளுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா? தெரியும் தெரியும். நீ ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பெண். ஏன் ஜீவா, இந்த அர்த்த பதவிக்காகவா நீ ஜீவா இல்லேன்னு நடிக்கிற? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா உன் வாழ்க்கையிலே நான் குறுக்கிட்டு மாட்டேனே. ஜீவா, எல்லாத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்த, ஆனா துரோகம் என்னங்கிறத இப்பதான் நீ சொல்லி தர்ற. ஜீவா, நீ பெரிய துரோகி. ஜீவா, நீ பெரிய துரோகி. நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற ஜீவா நான் இல்ல. என் ஜீவா நீயே தான். என்னை ஏமாற்ற முடியாது. என் நாட்டு மேல ஆணையா சொல்றேன், நான் பவளவல்லியே தான். அப்போ என் ஜீவாவுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி உருவமும் நான் நம்பணுமா? ஒரே மாதிரி உருவம், என்ன போல இன்னொருத்தி. ஆமா, அந்த ஜீவா இந்த ஊருக்கு உங்க கூட தான் வந்தாளா? அது இருக்கட்டும். என் கூட சிறைப்பிடிக்கப்பட்ட நீ ஆண்மனைக்கு எப்படி வந்தேன்னு நான் கேட்கிறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல். என்ன நம்புங்க, நிச்சயமா நான் ஜீவா இல்ல. ஓ, சந்தேகப்படாதீங்க. ஜீவாவை நானே கண்டுபிடிக்கிறேன். இதையும் நான் நம்பணுமா? உங்களுக்காக இல்லைன்னாலும் எனக்காக அந்த ஜீவாவை தேடித்தான் ஆகணும். அதுக்கான ஏற்பாட்டை உடனே செய்றேன். இவரது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஜீவா, இப்படி ஒரு நாடகமா? வீணாக குழப்பமடையாதீர்கள். எனக்காக கொஞ்சம் காத்திருங்கள். உனக்கு தெளிவு ஏற்பட்ட வரைக்கும் நான் நிச்சயமா காத்திருப்பேன். தளபதியை வரச் சொல். சிங்காரி, என்ன இதெல்லாம்? தளபதியாரு எவ்வளவு சொல்லியும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஜீவா, ஏன் சாப்பிடல? சாகிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அவரங்க என்ன ஆனார்? எதுக்காக யாருக்கும் தெரியாம இப்படி தனி இடத்துல என்ன கட்டி வச்சிருக்கேன்? நீ இந்த நாட்டு ராணி ஆகணும், நான் ராஜாவாகணும். என்ன? நான் ராணி ஆகிறதா? ஆமா, இதுவரைக்கும் உனக்கு தெரியாத ரகசியத்தை சொல்றேன் கேளு. இந்த நாட்டு ராணி பவளவல்லி உன் சகோதரி. உண்மையாவா? ஆமா, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியா பிறந்த ரெட்ட குழந்தைங்க. 2 பேரும் இருந்தா நாடு அழிஞ்சு போகும்னு சோதனை சொன்னதுனால ஒரு குழந்தை கொல்லும்படி உத்தரவு போட்டாங்க. ஆனா காட்டுல ஒருத்தர் அந்த கொலையை தடுத்து குழந்தை தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. அந்த குழந்தை தான் நீ. 18 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன், அதே வாரிசு போட்டிக்காக. அப்படியா? உன் ஆசைக்கு, உன் சதிக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். ஜீவா, சாதாரண துணி கோட்டையின் உச்சியிலே கொடியா பறக்கும் போது எல்லாரும் வணங்குவாங்க. ஆனா அதே துணி அருந்து கீழே விழுந்தா எல்லாரும் மதிச்சுக்கிட்டே போவாங்க. உன்னை நான் கோட்டையின் கொடியாக்குகிறேன். தலையை அறுத்துட்டு என் கழுத்துக்கு மாலை சுட்டுறேங்கிறியா? அவர் இல்லாத இந்த வாழ்வே எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த மாளிகை வேண்டாம், மணிமுடி வேண்டாம். என்ன விட்டுடு. உன்னை சுவக்கணுங்கிறதுக்காக நான் அடைச்சு வைக்கல. என் லட்சியம், என் கனவு இந்த நாடுதான். உன் உதவியால் அந்த திமிரு பிடிச்ச ராணி அழியணும், நீ ராணியா மாறணும். உன் மூலமா நான் ராஜாவாகணும்.
அப்புறம் நீயும் உன் தலைவரும் வேங்கை மலைக்கே போயிடலாம். என்ன சொல்ற? என் உடன்பிறப்பு அழிச்சிட்டு என் ரத்தத்தையே குடிச்சிட்டு இந்த அதிகார வெறியாட்டம் போட என்னால முடியாது. உன்னை நான் துன்புறுத்த விரும்பல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நான் வரேன். ராணி, என்னை அழைத்த காரணம்? நீங்க பிழைச்சிருக்கணுமேங்கிற நல்ல எண்ணத்துல. இது என்ன புதிர்? புதிர் எனக்குத்தான். அதை விடுவிக்க வேண்டியது நீங்கதான். ராணி, புரியும்படி சொல்லுங்க. ஒற்றர் கூட்டமோங்கிற சந்தேகத்துல சில பேரை கைது செய்தீங்களே, அவர்கள் யார் யார்? உங்க மெய்காப்பாளன், ஒரு வைத்தியன், ஒரு பெண் இல்லையா? பெண்ணா? கிடையாது. நமது வீரர்கள் பார்த்ததும் பிடிச்சதும் சத்தியமா 2 பேர் தான். 2 பேருன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் தளபதியாரே, ஒரு உடலுக்கு 2 தலைகள் இருக்கலாமா? ஐயோ, கூடவே கூடாது. ஒரு அரசுக்கு 2 வாரிசுகள் இருக்க முடியுமா? அவ்வளவுதான், நாடே அழிஞ்சு போகும். அப்படியானால் 18 ஆண்டுகளுக்கு முன்னால ரெட்ட பிறவியா என்னோட பிறந்தாளே, என்னை போலவே உருவமுள்ள என் சகோதரி, அவளைத்தான் அப்பயே கொலை செஞ்சிட்டாங்களே. அதாவது 2 பேர்ல ஒருத்தர் தான் இருக்கணும், இல்லன்னா வாரிசு போர் ஏற்பட்டு இந்த நாடே அழிஞ்சிடுங்கிற நல்ல எண்ணத்துல இல்லையா? ஆமாமா, அரசியா இருக்க வேண்டிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் தான் தகுதியற்ற இன்னொருத்தி அழிச்சிட்டாங்க. அது ஒரு பழைய கதை. கதையா? மகாராணி, என்ன சொல்றீங்க? அவ சாகல. என் அரியணைக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் போட்டியா இன்னும் உயிரோடதான் இருக்கா. உண்மையாவா? ஆமா, இதே ஊர்லதான் இருக்கா. அப்படியா? ஒருத்தர் பாதுகாப்புல. உங்க ஆட்சிக்கு எதிராக சதி செய்யற அந்த தேச துரோகி யார்? யார் மகாராணி? நீங்கதான். மகாராணி, இது என்ன அபாண்டம்? எதுக்கா இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? உங்க பதட்டம் என் சந்தேகத்தை அதிகமாக்குது. அவளை மறைச்சு எனக்கு என்ன லாபம்? அரசியல் எனக்கும் தெரியும். உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி குழப்பத்திய மூட்டலாம், அதுல நீங்க குளிர்காய நினைக்கலாம். நீங்க நினைப்பு தவறு. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியானால் தெரிந்து கொள்ள வேண்டும். அவளை உடனே கண்டுபிடியுங்கள். சீக்கிரம் அவளை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். உயிருடனோ அல்லது பிணமாகவோ. இல்லை என்றால் உங்கள் தலை உருளும். மகாராணி, இது என் கட்டளை. எந்த ரகசியமா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க ராணி. உங்க மனசுல புகுந்து தொல்லை கொடுக்கிற அந்த பாக்கியசாலி யாரு? கட்டுக்குலையாத வனப்புடையான், கவிதை சொல்லும் அழகுடையான், தொட்டால் குளிரும் நிழலுடையான், துள்ளும் இளமை துடிப்புடையான். என்னைய சொல்றீங்க? நான் ஒண்ணு அவ்வளவு அழகா இல்லையே. முட்டாள். அது என்னதான்? ஆமா, ஆளவர் நீச்சிங்கள வழிய பேரை சொல்லியே. அவர் வேங்கை மலையான். அவரையா காதலிச்சீங்க? அம்மா, குழந்தைங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா ஆகாயத்துல 1000 சந்திரன் இருக்கணும். நினைச்சா அவ்வளவு முத்து முத்துன்னு கீழே விழணும். வேண்டாமா இந்த ஆசை? அவரு பிடிவாதக்காரர், லட்சியவாதி. பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையாக மாட்டாரு. உங்களை காதலிக்கவும் மாட்டாரு. இதுவரைக்கும் தனியா இருந்தா பவளவல்லி, இப்ப பலமான பாதுகாப்பா அந்த வேங்கையை வந்துட்டான். என் லட்சியம் நிறைவேறணுமா அந்த 2 பேரை தீத்தாகணும். இப்போதுக்கு என்ன செய்யறது? அமைச்சரே, நாளைக்கே ராணிக்கு வேங்கையனுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. விருந்து மந்திரத்தால அவரை வசியப்படுத்தி மயக்க முடியாதா? முடியாது. ஐயோ, நான் மந்திரவாதி இல்ல. மயக்கலாமே, வசித்தால மயக்கலாமே. கேட்ட பொன் தர. அவரோட பழைய நினைவுகள்லாம் மறந்தாகணும். எங்கேயும் எப்போதும் நான் ஒருத்தியே அவர் நினைவில் இருக்கணும். மொத்தத்துல உங்க அடிமையாகணும். இன்னைக்கே நடந்துரும். இன்னைக்கேவா? நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கவா? காத்துக்கிட்டு இருங்க. ராணி ராணின்னு கத்திக்கிட்டு அந்த வேங்கைய ஓடி வருவாரு. அப்புறம் அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்றது? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குதுங்க. சீக்கிரம் போங்க மந்திரவாதி. ரொம்ப அவசரம் போல் இருக்குது. போறேன். ஐயோ ஐயோ, வேங்கையா மறுக்காதீங்க.
நான் சொல்றதை கேளு. பவளவல்லியை காதலிக்கிற மாதிரி நடிச்சாதான் ஜீவா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க தப்பிச்சு போகவும் முடியும். ஏன் மந்திரவாதி, ஒரு பெண்ணோட உணர்ச்சியை தூண்டி விட்டு அவளை ஆசைக்கு அடிமையாக்கணும். இதை நான் செய்யணும். இல்ல நீ என்னவோ பயந்துகிட்டு இத பாருப்பா, நான் உன்னை மந்திரத்தால மயக்கிறதா சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நீ போய் மயக்கு போ. மயக்கா? நானா மந்திரமா விட்ட உடைக்கணுங்கிற? நான் ஏதோ மந்திரவாதின்னு சொல்லிக்கிட்டு இங்க தந்திரவாதியா பொழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மந்திரம் தெரிஞ்சிருந்தா நானே போய் ஜீவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? உங்ககிட்ட வந்து ஏன் கெஞ்சுறேன் நான் இப்படி? இத பாரு, நீ இதை நடிக்க ஒத்துக்கலைன்னா ஜீவா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, மேங்கமலைக்கும் திரும்பி போக முடியாது. அதுவும் இல்லாம இந்நேரம் ஜீவாவனுடைய மானத்துக்கு என்ன ஆயிருக்கும் அதை நினைச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லு. மந்திரவாதி, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. அப்படி வா வழிக்கு. ராணி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ உடனே போய் சந்திக்கணும். உன்னை பார்த்த உடனே ராணி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பாங்க. மந்திரவாதி, ஜீவா வேண்டாம், காரியம் சீக்கிரம் முடியணும்னா காதல் கொஞ்சம் அவசரமாவே நடக்கட்டும். இந்த கோப்பையின் விஷம் கலந்திருக்கு. இதுதான் ராணியின் கோப்பை, அதுதான் ராணி உட்காரும் இடம். அமைச்சரே, இந்த கோப்பையை அங்கே வையுங்கள். இந்த விருந்துதான் ராணியின் கடைசி விருந்து. பிறகு இந்த நாடு, இந்த அரண்மனை எல்லாம் எனக்கே சொந்தம். வாருங்கள் அரசியாரே, வாருங்கள். உட்காருங்கள், உட்காருங்கள். தளபதியாரே, இப்ப எதுக்கு இந்த விருந்து? சொல்றேன். இதுவரைக்கும் திருமணம்னு சொன்னாலே தீய மிதிச்சது போல துடிச்ச நமது மகாராணியாருக்கு திருமணம் நடக்க போகுது. ராணியும் ராஜாவும் சேர்ந்து ஆட்சி நடத்த போறாங்க. நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் மந்திரவாதி? இவரு எங்க இருந்தோ வந்தவரு, ராஜபரம்பரையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி 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 என்ன? ஆனாலும் வீரராச்சே, அந்த காட்சியை நீ பாக்கலையா? நான் கூட தான் வீரன். எனக்காச்சா கல்யாணம்? எங்க ஆகலையே. நீ வீரனா? முதல்ல நீ போர்க்களத்தை பாத்திருக்கியா? அதை சொல்லு. நான் பிறந்ததே போர்க்களத்துல தானே. 50 வருஷத்துக்கு முன்னால சித்தமலைக்கு பக்கத்துல பித்து நதிக்கரையில ஒரு சண்டை. நம்ம ராணியோட பாட்டனாரு எதிரிகள் கையில சிக்கிக்கிட்டாரு. நான் பார்த்தேன். விடுவனா? உள்ள பாஞ்ச பாருங்க, வாழ உருவிக்கிட்டு. பாஞ்சையா? மந்திரவாதி, வாழை தொட்டாவது பாத்திருக்கியா? என்ன கேட்டீங்க? வாழை தொட்டு பாத்துருக்கா? என்ன பார்த்து கேட்டீங்க? வாழை தொட்டு நான் தொட்டேன். இருங்க, அன்னைக்கு எப்படி நடந்தது இப்ப நான் காட்டுறேன். இதான் நான். கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க. இப்படி ஒரு எதிரி, இது ஒரு எதிரி. கொண்டாங்க கொண்டாங்க. இது ஒரு எதிரி. மன்னிக்கணும், நீங்களும் கொடுங்க. இங்க ஒரு எதிரி. இப்ப சுத்தீவிர எதிரிங்க, நடுவுல நானு. இப்ப என்ன பண்ணா இந்த எதிரி? திடீர்னு இப்படி வந்தான். நான் என்ன பண்ண உடனே அப்படியே பின்னுக்கு பாஞ்சேன். அவன் என்ன பண்ணா? குபீர்னு பக்கத்துல வந்தான். இவன் இப்படி வந்தான், நான் அந்த பக்கம் ஓடினேன். இவன் இந்த பக்கம் ஓடி வந்தான். இவன் அப்படியே ஒரு கரண் அடிச்சான், நான் ஒரு பருத்தி அடிச்சேன். அவன் அப்படியே வந்தான், இவன் ஓடி போனான். நான் ஜகா வாங்கினேன், அவன் எதிரில் வந்து நின்னான். இவன் ஓடி வந்தான், நான் ஒரு ஷர்ட் அவன் அங்க வந்தான். இவன் இங்க பக்கத்துல வந்தான், நான் பானா ஷர்ட் மாதிரி அப்படி ஓடி வந்தேன். இவன் இந்த வீட்டுல பக்கத்துல பாஞ்சான், நான் அப்படியே ஒரு கரண் அடிச்சு பாஞ்சேன். இவன் அப்படியே ஒரு பருத்தி அடிச்சு வந்தான். எதிர பார்த்தா இவன். ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? சரி, இதான் நான். இவெல்லாம் அவன் பயந்து ஓடுறான், அவன் ஓடுறான். நான் மட்டும் நிக்கிறேன். அவன் ஓடுறான், தபதபான்னு ஓடுறான். நான் மட்டும் நிக்கிறேன். வெற்றி வீரன் நிக்கிறேன். மகாராஜா வரா, நீ அல்லவா புத்தவன், இந்த குடி அப்படின்னு சொல்றாரா? நான் இதை வாங்கி அப்படியே படக் படக் எல்லாரும் குடிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் குடிங்க. அதான் சித்துமலை பித்து நதி கதை. அழரசம் நல்லா இருக்கு. என்ன பாக்குறீங்க? ராணியை குடிச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் குடிக்கலன்னா அவளை அவமானப்படுத்துற மாதிரி. குடிங்க. தளபதியாரே, என்ன சிந்தனை? குடியுங்கள். இப்ப தெரிஞ்சுதான் நான் எப்பேற்பட்ட வீரன்னு. என்ன முழிக்கிறீங்க? முழுங்குங்க.
சில அயோக்கிய பசங்க தான் ரகசியத்தை உள்ள வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியாம வெளியில சொல்லவும் முடியாம தவிப்பாங்க. நீங்க எந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு தவிக்கிறீங்க? முழுங்குங்க. முழுங்க மாட்டீங்க வந்து தலையில அடிப்பா. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நெஞ்சில் அடிச்சா குடிப்பாங்க போட்டுருக்கீங்க. இருக்கு அப்பாடா. விஷம் உங்க வாயில வருது இருக்கு. நல்ல வேலை உழைச்சு. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ. இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ. என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. மங்கை எந்தன் கை தழுவ பார்க்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்த வாய் வெளுக்கும் மன்னவனின் தோளிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ பார்க்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்த வாய் வெளுக்கும் இந்த மயக்கம் எழில் முகம் முத்தாரவே நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றலெனும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றலெனும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ. ஆயிரம் நிலவேவா ஓர்
ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. ஐயா மாட்டேன், என்ன கேட்காதீங்க, நான் சொல்லவே மாட்டேன். என்ன வெட்டி போட்டாலும் சரிமா, எங்க தலைவி இருக்கிற இடத்த நான் சொல்லவே மாட்டேமா. பொன்னி, நான் சொல்றது கேளு. நான் மங்கம்மாவை சந்திச்சு இந்த 2 இடத்துக்கு இடையில இருக்கிற பகையை அழிக்க ஏதாவது மார்க்கம் உண்டான்னு கேட்க போறேன். சொல்லு பொண்ணு. முடியாதுமா, அவங்க இருக்கிற இடத்த நாங்க யாருக்குமே சொல்றது இல்லைன்னு ஆணையிட்டு கொடுத்துருக்குறோம்மா. பொன்னி, நீ என்ன கூட நம்ப மாட்டேன். என்னால மங்கம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. தயவு செய்து சொல்லு பொண்ணு, சொல்லு பொண்ணு. சொல்றேம்மா. ஆனா நீங்க யாருக்கும் தெரியாமத்தான் அவங்களை சந்திக்கணும். சரி. வந்துட்டியம்மா, இத்தனை நாள் எங்கம்மா போயிருந்த? நான் ஜீவா இல்லை. அப்போ நீ யார்? செங்கோடரின் வளர்ப்பு மகன். உன் இணைப்பான இந்த 2 இனத்துக்கு மத்தியில இருக்கிற பகையே அழிய போகுதம்மா. அழிய போவது பகை அல்ல, உங்க உயிர். முதலாளி, உன்னை சொல்ல மாட்டேன். நான் உன்னை சொல்லத்தான் கட்டுங்களா? கயத்தால இல்ல, அறுத்துடுவான் இரும்பு சங்கலியால. உன்னை வளர்த்ததுக்கு உன் அறியாமலேயே நன்றி கடனை செலுத்திட்ட. எத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன். முத்தழகி, இன்னைக்கு முன்னால இவன் கிடைச்சிட்டா. மாறப்பா, வேங்கைய கிடைக்கிற வரைக்கும் இந்த திமிரு பிடிச்சு விட முத்தழகி, உன்னை வளர்த்த பாசத்தினால நான் உன்னை சும்மா விடுறேன். இனிமே நீ அரண்மனை விட்டு வெளியில போக கூடாது.